ஆதவர்ஜுனர்கள் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் புஷி ஆனந்த் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா கோயில்களுக்குலாம் இப்போ போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, வேற இப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா கோயிலா போக வேண்டியதான். ஸோ தாவேக்கா ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக போய் அர்ச்சனை பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ பூஜை பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இறங்கிட்டாங்க. அதுவுமே இப்போ ஒரு பக்கம் விமர்சனம் நிறைய பேர் இறங்கியிருக்காங்க. இந்த மாதிரி கோயிலுக்கு எல்லாரும் தான் கோயிலுக்கு போவாங்க. புரியுதா அவங்களுக்கு? அதாவது ஒரு அடிப்படை தத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஆன்மீகத்தில், அது இந்து ஆன்மீகத்தில், இந்த ஆன்மீகம்னு இல்லை, அது முஸ்லீம்கள் போய் பள்ளிவாசலில் கோரிக்கை வச்செல்லாம் தொழுக மாட்டாங்க. அவங்க 5 வேளை தொழுகணுன்றது தான் அவங்க. கிறிஸ்டியானிட்டியில் பாதி இருக்கும். சாதாரண நேரத்தில் போய் ஒரு இது பண்ணுவாங்க. இப்போ இந்த பிரார்த்தனைகளில் பல விதம் இருக்கும். அந்த பிரார்த்தனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் லூஸ் கிடையாது அப்படின்ட்டு ஒரு நல்லா பக்தர்கள் புரிஞ்சுக்கணும். எந்த கடவுளாக இருந்தாலும் படைக்கிறதே கடவுள் தான். அப்புறம் எல்லாத்தையும் ஃபீட் பண்ணி தான் ஒருத்தருக்கு அனுப்பி விட்டுருப்பாங்க. மண்டையில் ஃபீட் பண்ணி நீ இதை தான் செய்வேன், இதை செஞ்சால் இங்கே அடி வாங்குவேன், அதுக்கப்புறம் அதை பார்த்து நீ திருந்தி நீ இப்படி போயிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிக்ஸட் ஒரு இது பண்ணி தான் அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் போய் என்ன கோரிக்கை வச்சாலும் கடவுள்ன்ற ஆங்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்களே ஒரு கடவுளாக பார்த்தீங்க அப்படின்னா, சரியான லூஸ் ஒன்று வந்துருக்குது, இது போயின்னு தொலைய மாட்டேது, எதுவும் பண்ண மாட்டேன்னு அப்படிதான் நினைப்பார் கடவுள். ஏன் அப்படி கடவுள் நினைப்பார் அப்படின்னா, அவர் அதையும் தாண்டி சிரிச்சுட்டே விட்டுருவார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லவ் மேட்டர் வச்சுங்களேன். ஒரு பொண்ணு போய் வேண்டுது, இவரை தான் கல்யாணம் பண்ணணும், இல்லை ஒரு பையன் இப்போ கோயிலுக்கெல்லாம் அடிக்கடி போக மாட்டாங்க அந்த காலத்தில். இப்போ யாரும் கோயிலுக்கே போகிறதில்ல, அது வேறு விஷயம். போகிற வழியில் ஒரு இது மாதிரி அப்போ வேண்டும்போது அதே பொண்ணு பார்த்திங்கன்னா 3 வருஷம் கழித்து டைவர்ஸுக்கு போய் நிற்கும். புரியுதா? அதுக்கப்புறம் என்ன ஆகும், இதில் அது கெட்ட விஷயத்தை அப்படி விட்டுருங்க. நல்ல விஷயம் பார்த்தா என்ன ஆகும்னா, பொம்பளை பிள்ளை பிறக்கக்கூடாது, ஆம்பளை பையன் தான் பிறக்கணும். உதாரணத்துக்கு அந்த காலத்தில். இப்போல்லாம் அப்படி இல்லை, போய் நிற்கிறாங்கன்னு பொம்பளை பிள்ளை பிறந்துடும். பிறந்தவொடனே அந்த அம்மா இந்த பிள்ளை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பண்ணிருக்கோம். அது நல்லா படித்து பயங்கரமாக வந்துடும். அடுத்த செகண்ட் என்ன பண்ணணும்னா, இந்த பொண்ணு குழந்தை நல்லா இருக்கணும், நீண்ட நாளைக்கு வாழணும், நல்ல புருஷனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு வேணும். அப்போ கடவுள் பாப்பா நீ தான் வேணான்னு, பிள்ளையே வேணான்னு சொன்னேன், இப்போ எதுக்கு அந்த பிள்ளைக்கு நீ வேண்ட அப்படிங்கும்போது முரண்பாடாக இருக்கும். மனிதர்களுடைய தாட்டே அவங்களுக்குள்ளேயே முரண்பட்டவன் தான் மனிதனுக்கு என்னன்னா, மனிதன் மாதிரி ஒரு எழுத்தாளர் கூட எழுதிப்பார், ஆகப்பெரு சல்லிப்பை அவனையும் பார்க்க முடியாது. ஸோ அதனால் கடவுளுக்கு எல்லாமே தெரிஞ்சு தான் படைச்சு அனுப்பியிருக்காரு. ஸோ உன்னால் 40 பேர் சாகணும், நீ நாசமாக போகணும், அதுக்காக தான் உன்னை இந்த ஜென்மத்தையே படைக்க விட்டு உன்னை வெயிலில் நீனா வீட்டுக்குள்ளேயே கேரவன்லேயே உட்காந்துருக்க, உன்னை எப்படி நாங்கள் அலைக்கழித்து சாவடிக்கிறேன் பாரு உன்னை அப்படின்னு சொல்லிலாம் அவர் ஏற்கனவே முடிவு பண்ணி தான் அனுப்பியிருப்பார். இதில் புஷி ஆனந்த் குறுக்கு சால் ஓடினாலாம் கடவுள் கேட்க மாட்டார்.